சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் எதிரே உள்ள SBI வங்கியின் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், அந்த வங்கியில எப்படி தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது? தீயை அணைக்கும் பணியில் எத்தனை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முதலில் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். நுங்கம்பாக்கம் பைக்ராப்ஸ் தோட்ட சாலையில் இருக்கக்கூடிய SBI வங்கியின் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் சிவா உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த கட்டிடத்தின் கடைசி தளத்தில் இருக்க முழுவதுமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மணி சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 கொண்ட கட்டிடமாக அது இருக்கிறது. 3வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீயை அணைச்சியில் தீயணைப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அலுவலகங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பைக்ராப்ஸ் தோட்டம் சாலை என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அலுவலகம் யாருக்கு எந்த காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்தும் பணியில் முதல் கட்டமாக தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கடைசி மாடியில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தீ எரிந்து புகை கரும்புகள் வெளியேற வரக்கூடிய காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 3வது மாடியில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வங்கியில் இந்த கட்டிடத்தில் ஸ்டேட் பேங்க் ATM, அதே போல ஸ்டேட் பேங்க் வங்கி, அதே போல லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்டேட் பேங்கின் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த தீயை அணைக்கும் பணியில் தான் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, தீ விபத்திற்கான காரணம் குறித்து ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தீ விபத்திற்கான காரணம் குறித்து முதல் கட்டமாக விசாரணை தொடங்கப்படவில்லை. ஏனென்றால் முதல்ல தீயை அணைக்கும் பணியில் தான் முதல் கட்டமாக தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 3வது தளத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கண்ணாடிகள் முழுவதுமாக உடைக்கப்பட்டு கரும்புகை வெளியேற்றும் பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் முழுவதுமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள், அதாவது இந்த கட்டிடத்தின் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் முழுவதுமாக வாகனங்கள் பார்க்கிங் இருக்கிறது. அந்த பார்க்கிங்கிலும் வாகனங்கள் நிறுத்த அனுமதி அளிக்கவில்லை தற்போது. அது மட்டுமல்லாமல் அந்த கரும்புகை அதிக அளவில் வெளியேறி கொண்டிருக்கிறது. கட்டிடத்திற்குள் உள்ளே செல்லவும் முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே மாடி வழியாக தீயணைப்பு வீரர்கள் சென்று தீயை அணைக்கும் பணியில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கார்த்திகேயன். சுப்பிரமணியன், அலுவலக பணி நேரம் தொடங்கியே இருக்கிறது. இந்த சமயத்தில் அந்த கட்டடத்திற்கு தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக ஊழியர்கள் யாரேனும் சென்றார்களா, அல்லது அவர்கள் எல்லாம் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? வங்கி அதிகாரிகள் தரப்பில் யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா? மண்டல அலுவலகம், SBI வங்கியின் லைஃப் இன்சூரன்ஸ் மண்டல அலுவலகம் தான் 3வது மாடியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மண்டல அலுவலகத்தில் இன்று காலை முதல் கட்டமாக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அனைவராக மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஆனால் தீயை அணைத்த பிறகுதான் முதல் கட்டமாக விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3வது மாடியில் தீயணைப்பு வீரர்கள் நேரடியாக சென்று அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் இதில் யாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றுதான் முதல் கட்டமாக காவல்துறை தரப்பிலும் தீயணைப்பு துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர், அதாவது AC அல்லது கம்ப்யூட்டர் முழுவதுமாக தீயில் கருகி இருக்கலாமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகத்தான் அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று காலை அந்த 3வது மாடிக்கு ஊழியர்கள் வந்த நேரத்தில் தான் கரும்புகை வெளியேறியிருக்கிறது. உடனடியாக ஊழியர்கள் கீழே இறங்கி வந்து விட்டார்கள். ஆனால் தீ இன்னும் கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. முழுவதுமாக 3வது மாடி முழுவதுமாக தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுப்பிரமணி, தீ கொழுந்துவிட்டு எரிவதையும் கரும்புகை வெளியே வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எத்தனை வண்டிகள் எங்கேயே இருந்து வந்திருக்கின்றன? கூடுதல் வண்டிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
கூடுதல் வண்டிகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 3 வண்டிகள் இந்த சம்பவ இடத்திற்கு, அதாவது நுங்கம்பாக்கம் பைகிராப் தோட்டம் சாலை அந்த பகுதிக்கு 3 வண்டிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக குறிப்பாக திருவல்லிக்கேணி, ஸ்ரீநகர், அதே போல தேனாம்பேட்டை இந்த பகுதிகளில் இருந்து வண்டிகள் கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இன்னும் மெட்ரோ, அதாவது சென்னை குடிநீர் வாரிய ஒப்பந்த லாரிகள் 3 லாரிகள் முதல் கட்டமாக இங்கே வந்திருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக தண்ணீர் கொண்டு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. சுப்பிரமணி, தீ விபத்தை தவிர்ப்பதற்காக தீயணைப்பு வாகனங்களை தவிர்த்து வேறு ஏதேனும் ரசாயனங்களை பயன்படுத்துவதற்காக தீயணைப்பு அதிகாரிகள் முயற்சிக்க உள்ளார்களா, அல்லது தீயணைப்பு அதிகாரிகள் இந்த தீயை அணைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று சொல்கிறார்கள்? அது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? முதல் கட்டமாக தண்ணீரை பீழ்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக கண்ணாடி அறைகள் கொண்ட அறைகளாகத்தான் அது இருக்கிறது. எனவே கண்ணாடிகளை உடைத்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ரசாயன கலந்த தண்ணீரை அடிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீரை பீச்சி அடித்து முழுவதுமாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் அந்த நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். 3வது மாடியில் இருந்து அந்த தீ கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமது ஒளிப்பதிவாளர் சிவா அந்த காட்சிகளை உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாரும் அங்கே இல்லை என்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்து முதலில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இந்த தீ அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு எதுவும் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தீயோட உக்கிரம் அதிகமாவதை பார்க்க முடிகிறது. நேரம் ஆக ஆக பக்கத்து கட்டடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்கு மின்சார தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில். கண்டிப்பாக மின்சாரம் முதல் கட்டமாக தீ விபத்து நிகழும் போதே தொடங்கும் போதே தடை செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அருகில் வந்து குடியிருப்புகள், அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளும் இருக்கிறது. அதே போல தனியார் நிறுவனங்களும் இந்த பகுதியில் அதிக அளவில் இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இந்த பைகிராஸ் தோட்டம் சாலை பகுதி முழுவதுமாக மின்சாரம் முதல் கட்டமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ அதிக அளவில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கரும்புகை அதிக அளவில் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தீயணைப்பு துறையினர் முழுவதுமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன். சுப்பிரமணியன், சம்பவ இடத்தில் தற்போது யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? சம்பவ இடத்தில் முதல் கட்டமாக வங்கி, அந்த நிறுவனத்தை சேர்ந்த வங்கி ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல மண்டல அலுவலகம், SBI லைஃப் இன்சூரன்ஸோட மண்டல அலுவலகம் அந்த 3வது மாடியில் செயல்பட்டு வந்திருக்கிறது. அந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் பொதுமக்களும் அதே போல நுங்கம்பாக்கம் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் அதிக அளவில் இங்கே குழுமி இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில், அதாவது இந்த சாலை பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தி வைக்க ஏற்பாடு போக்குவரத்து போலீசாரால் செய்யப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. தீ முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பிறகு சகஜ நிலை திரும்பிய பிறகுதான் வாகன போக்குவரத்து தொடங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் தீயணைப்பு வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுப்பிரமணி, அந்த அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் யாரையாவது உங்களால் சந்திக்க முடிந்ததா, அவரோடு பேச முடிந்ததா? முதலில் நம் சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் முதலில் நேரடி காட்சிகளை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஊழியர்கள் இந்த சம்பவ இடத்திற்கு அதிக அளவில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வங்கி இது தொடர்பான மற்ற வங்கி தலைமை அலுவலகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக வங்கி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்திற்கான முழுமையான காரணங்கள் இன்னும் உறுதியாக சொல்லப்படவில்லை. மின்கசிவா இல்ல வேற ஏதும் காரணமா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, 3வது தளத்தில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் அந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் யாரேனும் அங்கு ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் இருக்கிறது குறித்து தகவல்கள் சொன்னார்களா? 3வது தளம் என்பது ஸ்டேட் பேங்க் லைஃப் இன்சூரன்ஸ் மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அதன் கீழ் தளத்தில் நுங்கம்பாக்கத்தின் கிளை ஸ்டேட் பேங்க் கல்வி மையம் செயல்பட்டு வருகிறது. அதுபோல ஸ்டேட் பேங்க் ATM கீழ் தளத்தில் செயல்பட்டு வருகிறது. 3வது தளத்தில் இன்சூரன்ஸ் தொடர்பான ஆவணங்கள் வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஆவணங்கள் ஏதாவது சேதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கம்ப்யூட்டர் அதிக அளவில், அதாவது கணினி
போல அதிக அளவில் இருக்கிறது, 3வது மாடியில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அங்கு அதுவும் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகத்தான் வங்கி ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்தில் ஊழியர்கள் யாரும் உள்ளே சிக்கவில்லை என்ற ஒரு தகவலைத்தான் தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தீயணைப்பு வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர் பணியில் இருக்கிறார்கள்? கூடுதல் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு தேவையாக இருக்கிறதா? கிட்டத்தட்ட 3 வண்டிகளில் தீயணைப்பு வீரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் 3 வண்டிகளில் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தற்போது மட்டும் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கட்டிடம் என்பது பார்க்கிங் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக இருக்கிறது. ஏனென்றால் வாகனங்கள் நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் அங்க ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தீ விபத்து காரணமாக கீழே நிறுத்தக்கூடிய வாகனங்கள் ஏதாவது சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை முதற்கட்டமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் முழுவதுமாக தீக்கு இரையாகி இருக்கிறதா என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கட்டிடம் 3வது மாடி முழுவதுமாக தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தான் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த கட்டிடத்தின் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியினர் தீயணைப்பு வீரர்கள் ஒரு பகுதியினர் கட்டிடத்தின் வலது புறமாக இருக்கக்கூடிய படிக்கட்டு வழியாக மேலே சென்று ஜன்னலை உடைத்து அங்கு இருக்கக்கூடிய தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனத்தின் மீது ஏறி தண்ணீரை பீச்சி அடிக்கும் முயற்சியிலும் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, தற்போது அருகில் இருக்கக்கூடிய கட்டடத்தின் வழியாக இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட இருக்கிறார்களா? அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள்? குடியிருப்பு வாசிகள் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக மின்சாரம் முதல் கட்டமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் இதே கட்டிடத்தின் ஜன்னல் பகுதி வழியாக சென்று பால்கனியில் நின்று முழுவதுமாக கண்ணாடிகளை உடைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மற்றொரு பகுதியினர் அங்கிருக்கக்கூடிய 3வது மாடிக்கு நேரடியாக செல்லும் முயற்சியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதி முழுவதுமாக கரும்புகை தான் காட்சியளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பகுதி முழுவதுமாக கரும்புகை காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாகன போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு இந்த தீ செல்லாமல் இருப்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டிடத்திற்குள் உள்ளே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு சகஜ நிலை திரும்பிய பிறகுதான் வங்கி ஊழியர்களே உள்ளே செல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் என்றும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, நுங்கம்பாக்கத்திலிருந்து வருகிறவர்கள் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வலதுபுறம் திரும்ப வேண்டும். அதே போன்று எழும்பூரிலிருந்து வருகிறவர்கள் சங்கர நேத்ராலயா மருத்துவமனை தாண்டி இடதுபுறமாக திரும்ப வேண்டும். தற்போது இந்த போக்குவரத்து மாற்றம் அந்த பகுதியில் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? சரியாக இந்த வங்கி எந்த இடத்தில் இருக்கிறது? குறிப்பாக இந்த வங்கி என்பது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வீட்டிற்கு எதிரில் தான் இருக்கிறது. சாஸ்திரி பவன் எதிரே இருக்கக்கூடிய பைகிராப் தோட்டம் சாலை அந்த பகுதியின் பெயர். அந்த சாலையில் தான் இந்த வங்கியின் கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. 3 மாடிகளும் ஸ்டேட் பேங்க் லைஃப் இன்சூரன்ஸ் மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அதன் கீழே ஸ்டேட் பேங்க் கல்வி மையம், அதாவது வங்கியின் கல்வி தொடர்பான கடன் கொடுப்பதற்கான அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. மேலும் அதன் கீழ் பகுதியில் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை அலுவலகம் தொடங்கப்படும் நேரத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தீயணைப்புத்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக முதலில் ஒரு வண்டி வந்திருக்கிறது. ஆனால் தீ அதிக அளவில் பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் காரணத்தினால் அடுத்ததாக 2 வண்டிகள் சம்பவத்தில் கொண்டு வரப்பட்டது. தற்போது கிட்டத்தட்ட சென்னை குடிநீர் வாரிய ஒப்பந்த லாரிகள் கிட்டத்தட்ட 4 வண்டிகள் இந்த சம்பவத்தில் வந்திருக்கிறது. தண்ணீர் தீர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது உடனடியாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, இணைப்பில் இருங்கள். களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ரமேஷிடமும் பேசலாம். ரமேஷ், தற்போது நீங்கள் அந்த களத்தில் இருக்கிறீர்கள். தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் வந்திருப்பதாக சுப்பிரமணி நேரலையில் தகவல்களை சொல்லியிருக்கிறார். நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? அதாவது இந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அந்த அளவிற்கு புகை கட்டுக்கடங்காத புகை தீப்பிழம்பு கட்டி அந்த புகை மூட்டமாக நுங்கம்பாக்கம் பகுதியாக காட்சியளிக்கிறது.
குறிப்பாக இந்த நுங்கம்பாக்கம் பைக்ராப் சாலையில் இந்த இந்த 3 தளத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய பாரத ஸ்டேட் வங்கிக்கு சொந்தமான இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மற்றும் ஸ்டேட் பேங்க், ஏடிஎம் அனைத்து வளாகமும் இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. 3வது தளத்தில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீழிருந்து வாகனங்கள் மூலியமாக வண்டி நீரை வந்து பீச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அருகில் இருக்கும் நுங்கம்பாக்கம், கீழ்ப்பாக்கம், எக்மோர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வந்திருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மெட்ரோ வாட்டர், சென்னை குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் எல்லாம் திருப்பி விடப்பட்டு இங்கே அந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு பகுதியிலும் பேசும்பொழுது அந்த ரூம் எல்லாம் வந்து ஏசி சர்க்குலேட் என்றதால தீயை அணைக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும், ஏற்கனவே ஒருவர் உள்ளே சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் அவரை மாடிக்கு வரவழைத்து மீட்டு விட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த 3 தளங்களிலுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்திருக்கிறார்கள். உள்ளே யாராவது சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என்பதை பார்த்து வருவதற்காக தீயணைப்பு படை சேர்ந்த 2 பேர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையும் இங்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த சாலை முழுவதும் போக்குவரத்துக்கு நிறுத்தப்பட்டு முழுவதுமாக மெட்ரோ வாட்டர் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே நுழைந்த வண்ணம் இருக்கின்றன. காயத்ரி, ரமேஷ், கடந்த 10 நிமிடங்களாக நம்ம இந்த காட்சிகள்லாம் நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். அலுவலக நேரம், இந்த அலுவலகத்திற்கான நேரம் எப்போது தொடங்கியது? அப்போதே கரும்புகை வந்ததாக செய்தியாளர் சுப்பிரமணி குறிப்பிட்டார். அப்போதே இதை அணைப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு தீ உக்கிரம் அடைஞ்சிருக்காதுன்னு பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். அதாவது இது வந்து இவங்க தீயணைப்பு துறையை கேட்கும் பொழுது இது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் என்பது அந்த மின் கசிவு, அதனால எலக்ட்ரிக் ஷார்ட் என்றதால சுற்றிலும் அந்த மின் வயர்கள் எல்லாம் திடீரென அந்த 3 தளங்களிலுமே வந்து உடனுக்குடன் தீப்பிடித்ததால் 3வது தளம் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும், உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்பகுதி தான் பாக்குறீங்க, இது பின்பகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய கட்டடமாக இருக்கிறது. பின்பகுதியை நீங்க பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதுல வந்து 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றக்கூடிய பல்வேறு அறைகளை கொண்ட ஒரு இதா இருக்குது. கிட்டத்தட்ட இங்கிருந்து நீங்க முன்பகுதியிலிருந்து உள்ள வரணும் பாத்தீங்கன்னா 100 மீட்டருக்கு இந்த கட்டடம் என்பது விரிந்து காணப்படுகிறது. இந்த கட்டடத்திலிருந்து அனைவருமே அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டதாக சொல்கிறார்கள். இருந்தாலும் உள்ளே யாராவது மாட்டிக்கொண்டிருக்கிறார்களா, புகை மூட்டத்திலே மயங்கி விழுந்திருக்கிறார்களா என்பதை பார்த்துவதற்காக தீயணைப்பு துறையினர் உள்ளே சென்று இருக்கிறார்கள். ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசலாம். முன்பாக தீயணைப்பு துறையின் முன்னாள் அதிகாரி நமச்சிவாயம் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியோட காப்பீட்டு அலுவலக கட்டடத்தின் 3வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் எது போன்ற ஒரு உத்திகளை கையாள வேண்டும்? அதாவது 3வது தளத்துல ஃபயர் விபத்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, நீங்க ஃபயர் ஃபைட்டிங் உத்திகள் கேட்கறீங்களா இல்ல ஃபயர் பிரிவென்ஷன் உத்திகள் கேட்கறீங்களா? எனக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. ஃபயர் ஃபைட்டிங் பிரிவென்ஷன் தான் சார் கேட்கிறேன். ஃபயர் ஃபைட்டிங் வந்து 3வது தளம் அப்படின்ற பொழுது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, லேடர் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல யுக்திகள்னு பார்க்க போறீங்கன்னா வந்து அங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்கியூ யாராவது மாட்டிட்டு அவங்களை வந்து மீட்பு பணி செய்யறதுக்கு முதல்ல பண்ணணும். ஸ்மோக் வந்து வெளியேற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும். ஆனா வந்து ரெஸ்கியூ கூட பண்ண முடியாது அவங்களால. ஸ்மோக் வந்து அது வந்து ஃபோம் அந்த மாதிரி இருந்தால் டாக்ஸிக் கேஸ் கூட வர சான்சஸ் இருக்கு. அதனால அவங்க பிரீத்திங் அப்பேரட்டஸ், ஃபுல் ப்ரொடெக்டிவ் சூட்ஸ், ஃபுல் பிரீத்திங் அப்பேரட்டஸ் போட்டுட்டு தான் அவங்க வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும். ஸ்மோக் எக்ஸாஸ்ட் பண்ணணும், வென்டிலேட் பண்ணணும். ஜன்னல் கிளாஸிங் பெக்கெட் சிஸ்டம் தான் வைக்க, அதை உடைச்சி அது வந்து கிளாஸை வந்து உடைச்சிட்டு அது வந்து ஸ்மோக் வெளியே பண்ணணும். கிளாஸ் உடைக்கும் போது கீழே வந்து பேரிகேட் பண்ணி சேஃப்டியாக அவங்க பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து உள்ள வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்ப்ரே டைப்ல அவங்க பண்ணாங்கன்னா ஸ்மோக்கும் குறையும், ஜெட் ஃபிளையிங் பார்ட்டிகல்ஸ் கண்ணில் அடிக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அவங்க வந்து. ஸோ ஸ்மோக் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், ஸ்ப்ரே சிஸ்டம் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இதை அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த அலுவலக நேரம் தொடங்கும் போதே கரும்புகை வந்ததாக அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்பதான் தீயோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வருகிறது. இப்ப தனியார் அலுவலகங்களா இருக்கட்டும் இல்ல அரசு அலுவலகங்களா இருக்கட்டும், இந்த அலார்மிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கரும்புகை வெளியே வந்தாலோ அல்லது லேசாக தீப்பற்றினாலோ அதை வெளியே கொண்டு வருவதற்கான, அது சம்பந்தமாக ஒரு அலாரம் அடிப்பதற்கான சிஸ்டம் எல்லாம் இங்க சரியா இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? கண்டிப்பா வந்து ஃபயர் அது வந்து உயர்மாடி கட்டிடங்கள் அப்படின்றது மட்டுமல்ல, ஈவன் அளவு குறைந்த கட்டடமா இருந்தா கூட இந்த காலத்துல வந்து ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் கண்டிப்பா வைக்கணும். தட் வில் ஹெல்ப் ஏர்லி ஃபயர் டிடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து லைஃப் சேஃப்டிக்கு அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த லைஃப் டிடெக்ஷன் சிஸ்டம், ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் அங்கே இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அது ஒர்க் பண்ணுதா என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா அது பேட்டரி ஐசோலேட் பண்ணிருக்கலாம், பேட்டரி ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம்.
இல்ல சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஆனா சிஸ்டம் இருக்கணும், கண்டிப்பா இருந்தா அது வந்து நிச்சயமா அலாம் கொடுத்துருக்கோம். அது வந்து ஏழியரா நமக்கு ஃபயர் ஃபைட்டிங் ஹெல்ப்பா இருக்கும். அந்த பகுதியில நெருக்கமான கட்டிடங்கள் அதிக அளவில் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல எது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? நெருக்கமான கட்டிடங்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னாலே பொதுவாகவே வந்து ஈவன் வந்து தனி கட்டிடமா இருந்தா கூட வந்து ஃபயர்னு வந்துன்னா அது வந்து இம்மிடியேட்டா வந்து அதை வந்து அறிவிக்கக்கூடிய கருவிகள் இருந்தால் தான் நம்ம இம்மிடியா அடைக்க முடியும். எவ்வளவு ஏழியரா நம்ம ஃபயரை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு ஏழியரா அவ்வளவு எஃபெக்டிவா நம்மளால ஃபயர் ஃபைட்டிங் பண்ண முடியும், தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அதனால வந்து ஒரு கட்டிடத்தில் வந்து தீ பாதுகாப்பு அம்சங்கள், உபகரணங்கள், பராமரிப்பு, மேலாண்மை கண்டிப்பா அவசியம் இருக்கணும். அது இல்லாம இருந்ததுன்னா அது எந்த கட்டிடமா இருந்தாலும், நெருக்கமான கட்டிடமா இருந்தாலும் சரி, இல்லை தனியார் கட்டிடமா இருந்தாலும் சரி, தீ விபத்து அதிகமா பரவும். வழக்கமா இந்த மாதிரி தீப்பற்றுகிற போது, கரும்புகை அதிகமாக வெளியே வருகிற போது தண்ணீரை பீச்சடிக்கிறது மட்டும்தான் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் செய்யறாங்களா, இல்ல வேறு ஏதாவது ரசாயனங்களை பயன்படுத்துறாங்களா அதை கட்டுப்படுத்துவதற்கு? ஹலோ சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, கேக்குதா பேசுறது? இந்த மாதிரி தீயோடைய அளவு அதிகமாகிற போது, கரும்புகை அதிகமாகிற போது அதை கட்டுப்படுத்துவதற்கு வழக்கமாக தண்ணீரை பீச்சடிக்கிறத மட்டும்தான் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் செய்யறாங்களா, அல்லது வேற ஏதாவது ரசாயனங்கள் பயன்படுத்துறாங்களா, கேஸ் பயன்படுத்துறாங்களா? இல்ல அது இந்த மாதிரி கரும்புகைகள் உள்ள வரும்போது உள்ள வந்து பிளாஸ்டிக் இல்ல ஃபோம் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கலாம். அதனால வந்து என்ன உள்ள இருக்குதுன்னு சரியா தெரியாத போது நம்ம எந்த வகையான ரசாயனமும் பயன்படுத்த முடியாது, பண்ணாலும் ஆபத்தான விளைவுகளை கொடுக்கக்கூடும். அதனால வந்து இருக்கிற ஒரே ஒரு சிறந்த எளிய பாதுகாப்பு வழி முறை எப்படின்னா நம்ம தண்ணீர் பீச்சு அடிப்பதுதான். ஒன்லஸ் வந்து அந்த இடத்துல வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்தா வாட்டர் ரியாக்டன்ட் ஆகுன்ற நிலைமை இருந்தால் தவிர மற்ற பொதுவான ஒரு 90% ரேஞ்சில் வந்து தண்ணி அடிச்சு ஸ்ப்ரே பண்ணி புகையை குறைச்சோம்னாலே நமக்கு என்ன அங்க நடக்குதுன்றது தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளலாம். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இந்த தீ விபத்து தொடர்பாக ஏதேனும் குறிப்பிடுகிறார்களா? அங்க இருக்கக்கூடிய யாரிடமாவது உங்களால் பேச முடிந்ததா? அதாவது இங்க SBI அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து உள்ளே பணியாற்றுவரெல்லாம் இருக்கா, அவரோட நேரடியாக கேட்கலாம். சார், இந்த விபத்து எப்பொழுது ஏற்பட்டது? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க சார்? அதாவது இந்த ஸ்டேட் வங்கியில் இருக்கக்கூடிய இங்கே தான் மண்டல அலுவலகம் இருக்கிறது. அங்கிருந்து மண்டல அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இது வந்து ஒரு பிரதான வங்கி கிளை என்பதால் இதுல வந்து நிறைய வந்து பணம் உள்ளிட்ட பொருட்கள்லாம் லாக்கர்ல இருந்திருக்கிறது. குறிப்பாக இங்க ஸ்டேட் பேங்க் அதிகாரிகள் குறிப்பாக மண்டல அலுவலகத்தில் வந்திருக்கக்கூடிய நேரடியாக மக்கள்கிட்ட கேட்கலாம். நீங்க இந்த விபத்து எப்போ பாத்தீங்க? இந்த ஃபயர் ஆனது பாத்தீங்களா? புகை தான் வந்து சார். எப்போ பாத்தீங்க நீங்க? இப்போதான் ஒரு 8 மணி 8:30 இருக்கும். நீங்க எந்த பகுதியை சார்ந்தீங்க? எப்போ இந்த புகை? செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். செகண்ட் ஃப்ளோர் ஒர்க் பண்றீங்களா? எப்போ புகை வந்தது? எந்த பகுதியில இருந்து வந்தது? அந்த மேல இருந்து தான் வந்தது. எந்த சைடுன்னு தெரியல. நாங்க வெளியில வந்துட்டோம் பயந்துட்டு. யார் வந்து வெளியேத்துனா உங்களை? நாங்களே மேல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரத்துக்கு ஃபயர் ஆயிடுச்சு மேடம்? தெரியாது. நீங்க சொல்லுங்க, எப்போ ஃபயர் ஆயிடுச்சு? எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க? நாங்க எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க சார். எல்லாருமே இருந்தோம். ஆனா அந்த ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னோம், நாங்கெல்லாம் வந்துட்டோம் வெளியே. 8:30 மணிக்கெல்லாம் ஃபயர் ஆயிடுச்சு. என்னென்ன அலுவலகம் செயல்படுது? கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ட்ரைனிங் சென்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது.